வணக்கம். நான் உங்கள் சரவணன் வழக்கறிஞர். கருணை அடிப்படையிலான பணி நியமனம் அப்படிங்கிறது, இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் கருணையே இல்லாம சில துறைகளில் நடைபெற்று வருகிறது. அந்த துறை எது அப்படின்னு கேட்டா காவல்துறை. காவல்துறையில ஊரையே கட்டி காப்பாத்தி பணியில இருந்த அந்த பணியாளர்கள், அதாவது காவல்துறை பணியாளர்கள் இறந்து போன பின்பு வழங்கப்படுவதுதான் கருணை அடிப்படையிலான பணி நியமனம். ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவரோ தலைவியோ இறந்து போயிட்டா அவங்களோட வாரிசுதாரர்கள் வந்து கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்கங்கிற நோக்கத்தினால தான் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் கொண்டு வரப்பட்டது. இது நல்லபடியா எல்லா துறையிலையும் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில 2001 to 2006 மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கு வந்து ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்துல 2005 இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. யாருக்கு இந்த காவல்துறையில பணிபுரிந்து இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் வழங்கப்படாமல் உங்களுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடம் வழங்குறோம், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2500 கன்சால்டேட் பேல. இதுல கிட்டத்தட்ட ஒரு 850 பேர் இருக்காங்க. இந்த 850 பேர் என்ன பண்றாங்க, அன்னைக்கு உள்ள குடும்ப வறுமை காரணமா எல்லாருமே போய் ஜாயின் பண்றாங்க. கம்பேஷன்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா ஜாயின் பண்றாங்க. இவங்களுக்கு கம்பேஷன்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வெயிட்டிங்ல இருக்கு அப்படிங்கிற கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் 2500 சம்பளத்திலேயே எவ்வளோ நாள் தான் வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2007 இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணையில அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்னையா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு வந்து டைம் ஸ்கேல் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி டைம் ஸ்கேல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, அது ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கான டைம் ஸ்கேல், இளநிலை உதவியாளர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு டைம் ஸ்கேல் வழங்காம காவல்துறையில பணிபுரிய அந்த போலீஸ்ல உள்ளவங்களுக்கு உள்ள டைம் ஸ்கேல் வழங்குறாங்க. சரி, இந்த டைம் ஸ்கேல் வாங்கிட்டே வரக்கூடிய சூழ்நிலையில இவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட கேடர், இப்போ டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தா டைப்பிஸ்ட், அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி பணியிடங்கள் வழங்கப்பட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா சுமார் 250 பேர் அப்படியே இருக்காங்க. எத்தனை வருடமா? 21 வருடமா இருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த காலகட்டத்தில் ஜாயின் பண்ணவர் அசிஸ்டண்டா போயிட்டாரு, அதற்கு பிறகு சூப்பரண்டா போயிட்டாரு. அப்போ ஒரே காலகட்டங்களில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா வந்தவர்கள் இன்று அவர்களுக்கே மேலதிகாரிகளாக பணிபுரிந்து வருகிறார்கள். ஆனா இன்னும் அவர்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களாகவே பணிபுரிந்து வருகிறார்கள். இதுல சில பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப 2 ஆட்சியாளர்களாலேயே இந்த பிரச்சனையை வந்து எந்த அதிகாரிகளாலையும் தீர்க்க முடியாமல் அந்த ஆட்சியாளர்கள்ட்ட கொண்டு போயிருந்தா அன்னைக்கு உள்ள மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களாலேயோ அல்லது டாக்டர் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களாலேயோ இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் தீர்க்கப்படாமலேயே இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக உள்ளது. எந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஐஏஎஸ் ஆஃபீஸரோ கீழ்நிலை பணியாளர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை வந்து கண்டுக்கிறதே இல்லை. பல முறை சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்து இல்லைன்னு சொன்னா உடனடியாக அதை ஹைகோர்ட்ல கேஸ் போடுறது, அதை வாங்குறது, அதுக்கு ஃபைட் பண்றதுக்கு உள்ள நேரங்களை அவங்க செலவு பண்றாங்க. ஆனா கீழே உள்ளவே எப்படியும் கெடுகட்டு போங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இதற்கு வந்து இப்போதைய இந்த இவங்கெல்லாம் அதிருப்தியில தான் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஓட்டு போட்டதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல எல்லாருமே அப்படித்தான் இருந்திருக்காங்க. ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப வந்து தமிழக முதலமைச்சர் திரு மாண்புமிகு விஜய் அவர்களோட கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பிரச்சனை இந்த ஆட்சி காலத்திலேயாவது தீருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 பேர் காத்துட்டு இருக்காங்க. தீருமா, இன்னும் மீண்டும் தொடருமா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய வரும். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லையாவது முறையா அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போனா இந்த 250 பேருக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். 21 வருடமா ஒரு ப்ரொமோஷன் இல்லாம இருக்காங்களே, அதனால இவங்களுக்கெல்லாம் டபுள் ப்ரொமோஷன் இல்லை, அவங்களோட உரிமையை அவங்களுக்குள்ள அந்த டேட்டா என்ட்ரியில உள்ளவங்க ஜூனியர்ஸ்ல இருந்து வருடத்துல கனெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கணும் அப்படிங்கிறத இவங்களோட எல்லாரோட கோரிக்கையாகும். இதை மாண்புமிகு முதலமைச்சர் பரிசீலனை செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா எல்லாருடைய விருப்பமாகும்.